ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்தார். இப்போ மீனம் 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானை கண்டு எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போ குரு பெயர்ச்சி நடக்குது, ஆனால் எந்த பயமும் இல்லை. குரு பேச்சுன்னா ஜனங்க குரு எனக்கு எத்தனாவது இடத்துக்கு வராருங்க, நல்லது செய்வாருங்களே, கெடுதல் பண்ண மாட்டாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு குரு பயிற்சியில் இருக்குது. ஆனால் சனி பயிற்சினால ரொம்ப பயம் இருக்குது. ஏதாவது நம்மளை இப்போ வம்பு தும்பளை மாட்ட விட்டுருவாரோ, கடன் காட்சி ஆக்கி விட்டுருவாரோ, கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த சனி பயிற்சினாலே மக்கள் ரொம்ப பீதி அடைகிறது ரொம்ப அதிகமாக பார்க்குற தோணுது. இந்த சனி பகவான் பொறுத்த வரலையும் அவர் ஒரு நீதிமான். கரெக்டாக அவர் ஜட்ஜு மாதிரி. அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரியாத அவனுக்கு மனசாட்சிப்படி எதை நல்லது செஞ்சால் நல்லது, கெடுதல் பண்ணால் கெடுதல் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் பலன் கிடைக்கும். அதுதான் அங்கே முக்கியம். சனி பாதிச்சதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன். சனி நினைச்சமாக போயோ இல்லை சனி கெட்டு போயிருந்தாலும் அவங்களுடைய ஆயுசுக்கு ஒரு பங்கம் விளைவிக்க வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேலையில் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழில் பண்ணாலும் அவர் அப்படி தான் இருக்கார். அவர் எதுவுமே ஒன்றும் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சனி முக்கியமான காரகன் இல்லையா, தொழில் காரகன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பிரச்சனை, மன அழுத்தம் வந்துடும். ஒரு சிலருக்கு நீர், அதாவது உடம்புல கெட்ட நீர் சேர்ந்து அதுக்கு சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர. இப்படி வயதுக்கு ஏற்றாற்போல் சின்ன வயசு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 2வது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையாகும். அதாவது ரொம்ப டென்ஷன் இருக்கும், டார்ச்சர் இருக்கும் 2வது ரவுண்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா சக்ஸஸ் தான். அருமையான ஒரு பாதையை காட்டிட்டு போயிட்டாரியா, சூப்பராக நல்ல ஒரு அமைச்சிட்டு போயிட்டாரியா. வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடச்சிச்சு, தொழில் இல்லாமல் இருந்தால் தொழில் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக என்பதை ஒவ்வொரு ராசியாக அமைய இருக்கிறது இல்லையா. ஒரு சில ராசிக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு நியூட்ரலாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை. இது 30 விழுக்காடு தாங்க இந்த அதாவது பொது பலன் என்பது. மீதி 70% உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் அது அமைத ஒழிய இது 30% தான். இதை 30% உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், உங்கள் வாழ்க்கையை சீரழித்து போயிடுன்னு சொல்லிட முடியாதுங்க. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை விரிவாக காணலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் 29/3/2025 கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். சனி பெயர்ச்சி ஆகிறது. இந்த 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் பிரவேசம் அவருடைய சஞ்சாரம் இருக்கும். இப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது செய்யுமா, கெடுதல் பண்ணுமா? அதாவது சனி பகவானால் பாதிப்பா இல்லது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி.
இந்த மகர லக்னம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சனி போயிட்டார். முதல் பாயிண்ட்டு இந்த மகர ராசிக்கு ஒரு அற்புதமான தகவல் என்னன்னா 7.5 சனி முடிஞ்சிச்சு. இப்போ 7.5 சனி முடிஞ்சிச்சின்னு சொன்னால் பெரிய ரிலீஃப் உங்களுக்கு, அதுலேருந்து விடுபட்டாச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம். சரி, 7.5 சனி விடுபட்டது கரெக்டு, முடிஞ்சிருச்சு. இப்போ 3ஆம் இடத்து சனி நல்லதா அப்படின்னா 3ஆம் இடம் உபஜயஸ்தானங்க. சனி கொடுக்கறதுக்கான ஒரு நிலையில் இருக்கிறார். 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக சனி பகவான் வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 3ஆம் இடம் உபஜயஸ்தானம். அப்போ கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை, தொழில், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல், குடும்பம், நட்பு வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இழந்த பேர் புகழ் மறுபடியும் கிடைச்சி நீங்கள் ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாக. எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்களோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ குரு வீட்டில் சனி பகவான் போனாலும் 3ஆம் இடமாக உபஜயஸ்தானமாக இருப்பதால் அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ அவர் கொடுக்குற நிலையில் இருக்கிறார் சனி பகவான். சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? அப்போது உங்களை பொறுத்த வரலையும் அற்புதமான நேரம். தொழில் சிறந்து விளங்கி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்த்து பேரு புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்துலேயும் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், நல்ல மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் நிர்வாகத்தின் மூலம். இப்போ பணம், புகழ் எல்லாமே இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நட்பு வட்டாரம், வெளி வட்டார பழக்க வழக்கம் எல்லாமே சீரும் சிறப்புமாக இருக்கும் இல்லையா? அப்போது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர பாவம். அந்த பாவத்தில் போய் சனி பகவான் உட்காண்டிருக்காரு. அப்போது இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அதான் உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம். நீங்கள் 7.5 சனியில் அந்த தாக்கத்திலேருந்தே நீங்கள் இன்னும் விடுபடலை, அதே இதில் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை எடுக்கலாமா, செய்யலாமா, சக்ஸஸ் ஆகுமான்னு ஒரு பய உணர்ச்சி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் தூக்கி போடுங்க. சனி செய்ய கடமைப்பட்டிருக்கார். இப்போ இன்றைக்கி ஆனால் காலதாமதப்படுத்தாமல் இன்றே செய்ய வேண்டும், இப்பொழுதே செய்ய வேண்டும்னு நீங்கள் டக்குன்னு எடுத்து முடிவெடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். பார்வை பலன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் இடம் பார்வை கொடியது இல்லை சனி பகவான். இப்போ 5ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். பூர்வ புண்ணிய பலம் குறைகிறது. பூர்வீகத்தில் இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போயிருக்கும். பார்த்தா திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை உங்களுக்கு பக்கத்து அந்த நிலத்தில் இருக்கிறவங்க சண்டைக்கு வருவாங்க. எனக்கு ஒரு அடி தள்ளி வந்துட்டீங்க, நீங்கள் வேலி போட்டுட்டீங்க, என்னுடைய இடத்துல நீங்கள் இது பண்ணிட்டீங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்கன்னு சண்டைக்கு வருவாங்க. நீங்கள் அதுக்குரிய தாஸ்தா வெஜிக்களை எடுத்துகிட்டு போயிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த முயற்சியில் இறங்கின்னு சொன்னால் அது கடைசியில் பார்த்தா உங்கள் பக்கம் தான் ஜெயமாகும். அந்த அளவுக்கு ஏதோ தேவையில்லாமல் ஏதாவது டிஸ்பியூட்டு கொண்டாடுவாங்க. அப்போது பூர்வீகத்தில் பிரச்சனை வருதா, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தகராறு, அதாவது கருத்து வேறுபாடு வரும். பிள்ளைகள் படிக்கிற இடத்துல அது ஏதாவது அவங்க இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ அல்லது சக மாணவர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீட் ஆட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன்னு ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு பண்ணுறீங்க இல்லையா, ஒரு சிலர் சந்தோஷமாக செய்வீங்களே, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த 2.5 வருஷம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா கையில் இருக்கிற காசு காணாமல் போயிடும். அதனால் சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளியும் இருக்குமா என்று சொன்னால் நீங்கள் எல்லாத்துலேயும் சாதிக்கிறீங்க. பட் இருந்தாலும் 5ஆம் இடம்னு ஏதோ ஒரு அதாவது மழை விட்டோம் தூவான உடனே கதையை 7.5 முடிஞ்சும் இன்னும் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு
சாதாரண நிலையில் தான் இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அல்லவா. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே இன்னும் குழந்தை பாக்கியம் அப்படின்னா சில பேருக்கு இந்த 2025 கல்யாணம் ஆகுதுன்னு இங்கே திருமணம் ஆகுது. பார்த்தா உடனடியாக குழந்தை இந்த 2.5 வருஷம் சனி 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது காலதாமதம் ஆகும். இந்த 2.5 வருஷத்துக்கு குழந்தை பேர் தள்ளி போகும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும். குலதெய்வத்தை கட்டியமாக பிடிச்சிங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குது. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்து, இது சனி பார்த்து, அப்போ பாக்கிய தடையை ஏற்படுத்துகிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும். தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இல்லை, அவருக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வருவீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். போகிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுற்றுலா பயணம் செல்வதாக இருக்கும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஆன்மீக பயணம் அதெல்லாம் போகும். ஏன்னா சனி பார்க்குது. அங்கே போய் ஏதோ உடம்பு முடியாமல் போய் இல்லை ஏதோ ஒரு ஆயிடக்கூடாது இல்லையா. சரி, அடுத்தது இதே சனி பகவான் 10ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம். இப்போ வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செலவுகள் 12ஆம் இடம் செலவு கொடுக்கக்கூடிய இடம். செலவு அதுவும் சனி பார்த்தா என்ன சுப செலவாக நடக்கும், அசுப செலவு தான் நடக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துங்க. சரி, சனி பகவான் உங்களுக்கு ஸ்தான பலம் சாதகமாக இருக்கிறது, சாதிக்க போகிறான்னு சொல்கிறீங்க. பார்வை பலம் தான் சரியில்லைன்றீங்க. அப்போது மற்ற கிரகங்கள் இதனுடைய இந்த 2.5 வருஷத்துக்கு அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்துல ராகு கேது பேச்சு, 2ஆம் இடம் ராகு வந்துடுவார். அப்போ ராகு 2ல் இருந்தால் கண்டிப்பாக கெடுப்பார். ஆனால் குரு பார்வையில் இருப்பார் 1 வருஷத்துக்கு. அப்போ அந்த 1 வருஷம் 2ல் ராகு இருந்த போதிலும் கெடுக்க வாய்ப்பு இல்லை. அவர் சுப பலனை தர வாய்ப்புகள். குரு பகவான் 6ல் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். மற்றபடி 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். ரொம்ப சிறப்பு தான். 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் 10ஆம் இடத்தை குரு பார்த்தா குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இப்போது குரு சாதகமாக இருக்கிறார். பார்வை பலம் சாதகமாக இருக்கிறது. குருவை வச்சு ராகுக்கு 2ல் இருக்கிறது மைனஸ் தான். ஆனால் குரு 1 வருஷம் பார்க்குறாரு இல்லையா. அதனால் கெடுபலனை தரமாட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குரு உச்சம் பெறுவார் கடகத்துக்கு வந்து. அப்போது உங்களுக்கு உச்சம் பெற்றாலும் சிறப்பு, குரு பார்வை பலம் இன்னும் சிறப்பு. ஸோ குருவால் நன்மைகள் நடக்கப் போகிறது, ராகுவால் நன்மை நடக்கப் போகிறது. கேது பொறுத்த வரலையும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தவங்க ஒன்பதுமுக்கு போகாதீங்க. அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு நண்பர் உறவினர்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் அவர் ஏதோ தப்பு பண்ண மாட்டார்னு நினச்சி நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண போய் கட்சியில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு கால விரையும் பண விரையும் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனை சென்று செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் சனி பெயர்ச்சி சாதகம்தான், பாதகம் அல்ல அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மற்ற கிரகங்களும் சாதகமாக, குருவும் ராகுவும் சாதகமான நிலையில் இருக்கிறார்கள். கேதுவுக்கு நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. நிச்சயமாக இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் அந்த சனி பெயர்ச்சியில் சாதிக்கப் போகிறீர்கள். மீனச்சனி உங்களுக்கு நல்லதையே செய்ய போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க, நன்றி, வாழ்க வளமுடன்.